வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஏடிஎம் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நம்ம தெரியாமல் ஏடிஎம்மில் சில மிஸ்டேக்கெல்லாம் பண்ணுறோம். அதனால் நம்ம மணி லாஸ் ஆகிறோம், ஃப்ராடெல்லாம் நடக்குது. இப்போ அந்த ஃப்ராடெல்லாம் நடக்காமல் இப்போ அந்த முக்கியமான 3 மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம். எப்படி நடக்குது, என்ன நடக்குதுன்னு இந்த 3 மிஸ்டேக் ஒன் பை ஒன்னாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, முதல் பெரிய மிஸ்டேக் என்னென்னா, ஏடிஎம் ரெசிப்ட் எடுத்து வெளியே போகிறது. அதாவது நீங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுக்கிறதோ இல்லை பேலன்ஸ் செக் பண்ணிட்டு அந்த ரெசிப்ட் எடுத்து நீங்கள் வெளியே போகிறீங்க தான், அதை முதல்ல அவாய்ட் பண்ணுங்கள். நம்ம ரெசிப்ட் எடுத்து வெளியே போட்டதும் அதனால் என்ன மிஸ்டேக் நடக்கும் அப்படின்னா, நம்மளோட அக்கௌண்ட் நம்பர்ஸ் லீக் ஆகலாம், இல்லை பேங்க் பேலன்ஸ் லீக் ஆகலாம், இல்லை ட்ரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸ் ஏதாவது அதில் இருக்கும். இது யாராவது பார்த்து மிஸ்யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் அந்த ரெசிப்ட் எடுத்து உடனே கிழிச்சிருங்க, இல்லைன்னா சேஃபாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை மட்டும் அந்த ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. ரெண்டாவது மிஸ்டேக் என்னென்னா, அன்னோன் ஏடிஎம் யூஸ் பண்ணாதீங்க. அதாவது எங்கேயாவது ஏடிஎம் பார்த்தா உடனே போய் யூஸ் பண்ணாதீங்க. ஆனால் அது யூஸ் பண்ணுறது சேஃப் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ரெகுலராக ஒரு ஏடிஎம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஏடிஎம் எப்பயும் ஆளுங்க இருக்காங்க, பிடிக்கிறாங்க அப்படின்னு. நீங்கள் எங்கேயோ போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல ரொம்ப யூஸ் பண்ணாத ஏடிஎம்மை பார்த்து அதை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதில் அவனுங்க நம்மளுக்கு தெரியாமல் ஹிடன் கேமராஸ் வச்சுருப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு தெரியாமல் ஹேக் பண்ணுற மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் ஏதாவது இது தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் அன்னோன் ஏடிஎம், அதாவது யூஸ் பண்ணாத ஏடிஎம் எங்கேயாவது வெளியில் தனியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி ஏடிஎம்மெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஆல்வேஸ் அந்த ஏடிஎம் யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்பயும் யூஸ் பண்ணுறது இல்லை ரெகுலராக சிட்டிக்குள்ளே இருக்கிறது அந்த மாதிரி முக்கியமான ஏடிஎம் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு குறைவு. அதனால் நீங்கள் மேக்ஸிமம் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஏடிஎம்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவு வெளியில் அவாய்ட் பண்ணுங்கள். வெளி ஏடிஎம்ஸு இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு சேஃபு. மூணாவது மிஸ்டேக் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்கள் ஒரு சிலர் பாஸ்வேர்ட் போடும்போது, ஏடிஎம் போட்டு பணம் எடுக்கும்போது இல்லை பேலன்ஸ் செக் பண்ணும்போதோ பாஸ்வேர்டு போடுவீங்க. அப்போ பின்ன நீங்கள் மறைக்காமையே போடுவீங்க. உங்களுக்கு பின்னாடி நிற்கிறீங்களோ இல்லை சைடில் நிற்கிறீங்க யாராவது பின்ன பார்க்க வாய்ப்பு இருக்குது. டைப் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் டைப் பண்ணும்போது பின்ன கவர் பண்ண மாட்டீங்க. பக்கத்தில் இருக்கீங்க பார்க்கவும் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்மளுக்கு தெரியாமல் யாராவது ஹிடன் கேமராஸ் கூட வச்சுருக்கலாம். அதில் நம்ம பாஸ்வேர்டு கூட நம்ம அவனுங்க கேமரா ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மேலே பிக் ஃப்ராட் நடக்க வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே. இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, நீங்கள் பாஸ்வேர்டு போடும்போது கை வச்சு கவர் பண்ணி பாஸ்வேர்டு போடுங்க. யாராவது இருந்தாங்கன்னா சுற்றி பாருங்கள், யாராவது இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏடிஎம்மில் ஏதோ டவுட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு டிப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். ஏடிஎம் யூஸ் பண்ணி முடிஞ்சளவு லாக் அவுட் பண்ணிவிட்டு அந்த பட்டன்ஸ் எல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. லாக் அவுட் ஆகிடுச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு வெளியே வாங்க. அப்புறம் நைட் டைமில் கேர்ஃபுல்லாக இருங்க. நைட் டைமில் ஏடிஎம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மிஸ்யூஸ் பண்ணாமல். நைட் டைமில் தான் ரொம்ப நிறையா மிஸ்யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கார்ட்ஸ் மேக்ஸிமம் அந்த பில்லு ரெசிப்டெல்லாம் நீங்கள் எடுத்து சேஃபாக வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் கிழிச்சி போட்டுட்டு வந்துடுங்க. முடிஞ்சாலும் ஏடிஎம் கவர் பண்ணி பாஸ்வேர்டு போட பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மிஸ்டேக்கில் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இப்படிப்பட்ட பேங்க் டிப்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.